ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டீ கடைங்களெல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காத ஒரு டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பஜ்ஜிக்காக கலர் எதுவும் தனியாக சேர்க்க போகிறதில்ல, அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா கலர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை நம்ம கரைச்சிட்ருக்கும் போதே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நம்ம கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களோட விரல்களை இந்த மாதிரி விரித்து ஒரே சைடில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நல்லா பஜ்ஜி புசு புசுன்னு கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கான மாவாக இருக்கணும். இட்லி மாவு பதத்தில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு கரைக்கும் போது நல்லா பக்குவமாக கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு தனியாக இருக்கட்டும். வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைக்காயை அந்த மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துடாமல் மேலாப்பில் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் கலர் பார்ட் நம்மளுக்கு கொஞ்சமாவது தெரியணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சீவி எடுக்கணும். அப்போது தான் பஜ்ஜி நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஸ்லைசர் வச்சு நான் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வாழைக்காய் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் இந்த வாழைக்காயை இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் பாத்திரத்தில் இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவு எல்லாமே இப்போவே விழுந்துடும். அப்போது நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் பஜ்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பஜ்ஜியை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்